ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான சிக்கன் கீ ரோஸ்ட்டு தாங்க. பார்க்கறதுக்கே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எப்பயும் ஒரே மாதிரி சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ரைஸ்லேயே நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். டிஃபன் ஐட்டங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இது ஒரு நல்ல காம்பினேஷனாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சிக்கன் கீ ரோஸ்ட் செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. இன்றைக்கி நான் எலும்போடு இருக்கிற சிக்கன் தாங்க வாங்கியிருக்கேன். இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க. புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள். இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. இது மாதிரி பெரட்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா ஊறட்டுங்க. இப்போ நம்ம கீ ரோஸ்ட்டுக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சிக்கலாம். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துடலாங்க. தனியா 1/2 ஸ்பூன், 2 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, காஞ்ச மிளகாய் ஒரு 6 மிளகாய் நான் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு காரம் கூட குறைய தேவைக்கேற்ப நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது போக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவில் புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க. இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ எல்லாத்தையும் வறுத்துட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. மசாலா ஐட்டங்கள் வறுக்கிறதுக்கு நம்ம இது மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு மிளகாயை போட்டு வறுத்துடலாம். எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க, அப்படியே தான் வறுக்கணும், கருக்கிடக்கூடாது. இப்போ மிளகாயை எடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி எடுத்து வச்சிருக்கிற மசாலா ஐட்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வறுத்துக்கலாங்க. கறிக்கிட்டால் நமக்கு டேஸ்ட் வந்து மாறிடும். அவ்வளோதாங்க. இப்போ வறுத்தாச்சு. இப்போ இதை மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்த ஐட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் மிக்சியில் சேர்த்துருக்கேங்க. இது கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு, புளி ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இது மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் மெல்ட் ஆனதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா சிக்கனை, அதை அப்படியே சேர்த்துக்கலாங்க. சிக்கனை சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இதிலேயே வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் தாங்க நம்ம மறைச்சு வச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்க்கணும். பாருங்க, 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த மசாலாவை அப்படியே சேர்த்துடலாங்க. தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறது இல்லைங்க. இப்போ நம்ம மசாலா அரைச்சதை மிக்சியில் இருக்கிறத கழுவி ஊற்றுறதுக்கு மட்டும்தாங்க இந்த தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி மட்டும்தாங்க நான் சேர்த்துருக்கேன். தேவையான உப்பை போட்டுடலாங்க. இப்போ நல்லா மசாலா எல்லாமே சிக்கனில் படுற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி விட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸு நம்ம மூடி போட்டு இதை குக் பண்ண போகிறோங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணியிருக்கோங்க. ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சிக்கன் கீ ரோஸ்ட். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. ரைஸுக்கும் நல்லா இருக்கும். டிஃபன் ஐட்டங்கள், இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க இதோட டேஸ்ட்டு. அப்பயும் ஒரே மாதிரி சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், வீட்லேயும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணணும்னாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து இந்த ஸ்டேஜில் தான் ஆஃப் பண்ண போகிறேன். ஏன்னா நாங்கள் ரைஸில் ஊற்றி சாப்பிட்றதுக்காக. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணுனாலும் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஓப்பன் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிங்கன்னா நல்லா ரோஸ்ட் மாதிரி ட்ரை ஆகி வந்துடுங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன்.